every time we are seeking God's presence and God's help so that we can understand the realities of the kingdom of God. ஒவ்வொரு முறையும் நாம் தேவனுடைய சமூகத்தையும் தேவனுடைய உதவியையும் நாம் அவருடைய காரியங்களை அறிந்து கொள்ள நாம் நாடுகிறோம். Because without his help whatever we try it won't be completed. அவருடைய உதவி இல்லாமல் நாம் எதை முயற்சித்தாலும் அது முழுமை பெறாது. So it is by his help we are standing. ஆண்டவருடைய உதவியினாலே நாம் இன்றைக்கு நிலை நிற்கிறோம். So we will continue to study on the subject of divine encounters. நாம் தொடர்ந்து தெய்வீக சந்திப்புகளை குறித்து படிக்க போகிறோம். And it is something that God wants to have in our life continuously. அது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று விரும்புகிறார். That's why when God created Adam, he came to visit him. அதினிமித்தமே ஆதாமை கர்த்தர் உருவாக்கி அவரை சந்திக்கும்படியாய் கடந்து வந்தார். And that was his greatest moment in his life. அதுதான் ஆதாமுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய சந்தர்ப்பமாக அமைந்தது. It is not the world that he created. உலகத்தை படைத்தது நிமித்தம் அல்ல, தேவன் இறங்கி வந்தது சந்தித்தது நிமித்தமே. The world is good and it was looking good and it was very effectual, but the greatest thing is God coming and visiting him every evening. உலகம் அருமையாக இருந்தது, அவருடைய படைப்புகள் அருமையாக இருந்தது. ஆனால் அதை காட்டிலும் பெரிய நிகழ்வு என்னவென்றால் தேவன் இறங்கி வந்து ஆதாமை சந்தித்ததே. And that's what that every human being are supposed to have in this world. அதுதான் ஒவ்வொரு மனுஷனாய் பிறந்தவனும் விரும்ப வேண்டிய ஒரு காரியம். That's what we say Adam's greatest blessing is divine encounter. அதினிமித்தமே நாம் சொல்லுகிறோம் ஆதாமுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதம் அந்த தெய்வீக சந்திப்பு. And Bible is a Bible book of divine encounters. ஆனால் வேதாகம புத்தகம் என்பது ஐயா தெய்வீக சந்திப்புகளின் தொகுப்பு. It is where God met Adam. அதிலே தேவன் ஆதாமை சந்தித்திருக்கிறார். And then he met Noah. அதற்கு பின்பாக நோவாவை சந்தித்திருக்கிறார். And then he met Abraham. அதற்கு பின்பாக ஆபிரகாமை சந்தித்திருக்கிறார். He met Jacob. He met Jacob. அதற்கு பின்பாக யாக்கோபை சந்தித்தார். Then God met Joseph through dream. யோசேப்பை சொப்பனங்கள் மூலமாய் சந்தித்தார். Then God met Moses in a visible manifested way. மோசேயை ஒரு ஒரு தெரிந்து கொள்ளுகிற விதமாக அவனை சந்தித்தார். So the Bible is full of encounters. அது நிமித்தம் வேதாகமம் என்பது முழுவதுமாய் தெய்வீக சந்திப்புகளின் தொகுப்பு. And when it come to New Testament you can see God directly encountered with all the disciples and called them into the ministry. புதிய ஏற்பாட்டு அந்த காரியங்களை நாம் பார்க்கிற பொழுது ஒவ்வொரு சீஷர்களையும் தேவன் தனிப்பட்ட விதத்திலே சந்தித்து அவர்களை ஊழியத்துக்கு என்று அழைத்தார். And then he met Saul. அதற்கு பின்பாக சவுலை தேவன் சந்தித்தார். And these are all encounters that has tremendously changed the history of this world. இதுவெல்லாம் தெய்வீக சந்திப்புகள் இந்த உலகத்தின் வரலாறையே மாற்றிவிட்ட காரியங்கள். It is not only changed their spiritual life but it also changed the way how they see the world and how they access the world. அது அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மாற்றியதோடு மாத்திரமல்ல, அவர்கள் எப்படி உலகத்தை பார்த்து உலகத்திலே தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தது. And it has changed the world direction more towards God. அது அதிநிமித்தம் இந்த உலகம் அதிகமாய் தேவனை பார்க்கும்படியாக திரும்ப வைத்தது. That's why we say the divine presence is the most ultimate thing that we have to perceive in this world. அதிநிமித்தமே நாம் சொல்லுகிறோம் தெய்வீக சமூகம் தான் அதிகமாய் இந்த உலகத்திலே நாம் வாஞ்சிக்க கூடிய ஒன்று என்று சொல்லி. And that's why we have to humbly accept this reality and follow on that. அதிநிமித்தமே இந்த உண்மையான இந்த காரியத்தை நாம் ஏற்றுக்கொண்டு அதை நாம் பின்தொடர வேண்டும். So what do I mean by divine encounters? தெய்வீக சந்திப்புகள் என்றால் என்ன? It is having a special moments with God. அது தேவனோடு கூட நமக்கு இருக்கிற ஒரு தனிப்பட்ட அனுபவம். And it is something that transform our thinking, our ability, our feelings, our persuasions in life. அது நம்முடைய தனிப்பட்ட விதத்திலே நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய திறமைகள், நம்முடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கக்கூடிய ஒன்று. And Bible gives us 3 levels of his presence. 3 தெய்வீக ஒரு பிரசன்னத்தை குறித்து வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. The first thing is called omnipresence of God. ஒன்று தேவன் எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கிறார் என்று சொல்லி எங்கும் வியாபிக்கிறவர் ஆம்னி பிரசன்ஸ் என்று சொல்லுகிறது. It's in Psalms 139 verse 7 and 10. சங்கீதம் 139 7 10 வரை அதை நமக்கு கற்பித்து கொடுக்கிறது. Here it talks about the omnipresence of God. இங்கே தேவன் எங்கும் வியாபித்திருக்கிறார் என்பதை குறித்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. Where can I go from your spirit or where can I flee from your presence?
உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? If I ascend into heaven, you are there. If I make my bed in hell, behold, you are there. If I take the wings of the morning and dwell in the uttermost part of the sea, there your hand shall lead me and your right hand shall hold me. நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், நான் விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கரம் என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். And it is talking about the omnipresence of God. அங்கே தேவன் எங்கும் வியாபித்திருக்கிறார் என்பதை குறித்து அது பேசுகிறது. And it is very very important that we should know God is in such a manifested beautiful way. அதை நாம் அதிகமாய் முக்கியமாய் அறிந்து கொள்வது தேவன் எங்கும் வியாபித்திருக்கிறார், இப்படிப்பட்ட தன்மை உள்ளவர் என்பதை நமக்கு புரிந்து கொள்ள வைக்கிறது. This is an accessible for people who are not believing Christ and also people who are believing Christ. இது தேவனை விசுவாசியாதவர்களுக்கும் சரி விசுவாசிக்கிறவர்களுக்கும் சரி புரிந்து கொள்ளத்தக்க வகையில் அமைகிறது. It is the presence of God covering the whole earth. இந்த உலகம் முழுவதையும் தேவனுடைய பிரசன்னம் ஐயா சூழ்ந்து இருக்கிறது. It is not only for the believers, it is commonly available for everyone. இது விசுவாசிகளுக்கு மாத்திரமல்ல, தேவனை விசுவாசியாதவர்களுக்கு கூட இந்த பிரசன்னம் என்பது அவர்கள் அங்கீகரிக்க கூட தன்மை இருக்கிறது. But there is a next level of the presence of God. அடுத்த ஒரு கட்டத்திலே தேவ பிரசன்னம் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. God's indwelling presence. அது தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பிரசன்னம். This is only available for believers. இது விசுவாசிகளுக்கு மாத்திரமே ஏற்புடையதாக இருக்கிறது. God in an omnipresent way, it is available for both the believers and for the unbelievers. தேவன் எங்கும் வியாபித்திருக்கிறார் என்கிற தேவ பிரசன்னம் என்பது ரெண்டு பேருக்கும், தேவனை விசுவாசியாதவர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் பொருந்துகிறதா இருக்கிறது. But the indwelling presence of God is only for the people who believe in Christ. தேவன் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்கிற காரியம் விசுவாசிகளுக்கு மாத்திரமே பொருந்தக்கூடியது அங்கே இருக்கிறது. It's in Romans chapter 8 verse 11. ரோமர் 8:11 இப்படியாய் சொல்கிறது. But if the spirit of him who raised Jesus from the dead dwell in you, he who raised Christ from the dead also will give life to the mortal bodies through his spirit who dwell in you. அன்றியும் இயேசுவை மரித்தோழுந்து எழுப்பின ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோழுந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். This is talking about the indwelling presence of God. இது உங்களில் வாசமாயிருக்கிற தேவ பிரசன்னத்தை குறித்து பேசுகிறது. This is a very very sacred thing that we carry in this body. இது ஒரு பரிசுத்தமான காரியம். நாம் நம்முடைய சரீரத்திலே தேவ பிரசன்னத்தை சுமந்து கொண்டிருக்கிறோம். This is only accessible for people who have given their life to Christ. இங்கே எவன் ஒருவன் தேவனுக்கென்று தன் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறாரோ அவருக்குள்ளே தேவ பிரசன்னம் வாசமாய் இருக்கிறது. In 1 Corinthians chapter 6 verse 19. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19வது வசனம். Or do you not know that your body is the temple of the Holy Spirit who is in you? உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் என்றும் அறியீர்களா? The Godhead and the Holy Spirit and Jesus Christ is an inseparable form of God in our lives. மூன்று பேரும் பரிசுத்த ஆவியானவர், பிதா, இயேசு கிறிஸ்து அவர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இன்றியமையாதவர்களாய் காணப்படுகிறார்கள். And in that Trinity the Holy Spirit starts dwelling in us when we start believing him. அந்த திருத்துவ தேவன் ஐயா அவரை விசுவாசிக்கிற பொழுது இந்த மூன்று பேரும் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார்கள். And they function in us and they are in us through the Holy Spirit. அவர்கள் நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் வேலை செய்கிறார்கள். And let's turn to one more scripture in 1 John chapter 2 verse 27. இன்னொரு வசனத்துக்கு கூட நேராக நாம் திருப்பிக் கொள்வோம். 1 யோவான் 2வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். But the anointing which you have received from him abides in you. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. Hallelujah. Hallelujah. This is a indwelling presence of God. அது உங்களில் வாசமாய் இருக்கிற தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கிறது.
And the third level of the presence of God, மூன்றாவது நிலை தேவனுடைய பிரசன்னத்தை குறித்து என்ன? it is the manifested presence of God. அது தேவனுடைய பிரசன்னம் வெளிப்படையாய் விளங்குகிறது. That means it breaks the natural limitation and it becomes very much sensible for us. அது இயற்கைக்குரிய காரியங்களை விட்டு வெடித்து எழும்பி அது எல்லாருக்கும் புரிந்து கொள்ளுகிற வரையில் வெளிப்படுகிறது. நாம் அனுபவிக்கிற அளவுக்கு மாறுகிறது. It becomes a manifested presence that we may sense it in our life. அது நாம் உணரக்கூடிய அளவிலே அது விளங்குகிறது. That's why Moses said, if your presence does not go with me, I don't want to go anywhere. அது நிமித்தமே மோசே சொல்லுகிறான், உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லாவிட்டால் எங்களை அழைத்து கொண்டு போகாதேயும் என்று சொல்லி. And there was the visible presence of God following them in the wilderness through the cloud and through the cloud of fire. அவர்கள் வனாந்தரத்திலே மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் தேவ சமூகம் தங்களை வழி நடத்துகிறதை கண்டார்கள். So there is a visible presence of God. அது அவர்களுக்குள்ளே காணப்பட்டது. And this is what we can say, that we can experience the Godhead in our life. அது நிமித்தமே நாம் சொல்லுகிறோம், நாம் தேவனுடைய பிரசன்னத்தை தனிப்பட்ட விதத்திலே அனுபவிக்க முடியும் என்று சொல்லி. So there is an omnipresence. நாம் தேவன் எங்கும் வியாபித்திருக்கிற ஒரு பிரசன்னம் இருக்கிறது. Then the indwelling presence. அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பிரசன்னம். And then there is a presence called manifested presence. அடுத்த நிலையிலே தேவன் வெளியரங்கமாய் வெளிப்படுகிற காரியமும் காணப்படுகிறது. That means we will experience God physically on this earth. அது என்னவென்றால் நாம் தேவனை ஐயா ஸ்தோத்திரம் சரீரத்திலே ஐயா வெளிப்படையாய் அவரை உணர முடியும். This is what we are focusing on this subject. அதுதான் நாம் இந்த நாட்களிலும் கூட அதிகமாய் கவனம் செலுத்த We போகிறோம். are not talking about the omnipresence. நாம் தேவன் வியாபித்திருக்கிறார் என்பதை குறித்து அல்ல. It is not talking about the indwelling presence. நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்கிறதை குறித்து அல்ல. We are talking about the manifested presence where we can experience, sense it and enjoy it in our life. நாம் இப்பொழுது நாம் தியானிக்க போகிற இல்ல படிக்க போகிற காரியம் என்னவென்றால் ஐயா தேவன் வெளியரங்கமாய் வெளிப்படுகிறதை குறித்தும் ஐயா நாம் அதை உணர்ந்து கொள்கிறதை குறித்தும் அதிகமாக கற்றுக்கொள்ள போகிறோம். So we have to compartmentalize this truth in our mind. இந்த காரியங்களை நாம் நம்முடைய மனதிலே வகுத்து கற்றுக்கொள்ள வேண்டும். Hallelujah. Hallelujah. Otherwise we may get confused about it. அது இல்லை என்றால் நாம் இதை குறித்து குழப்பம் உள்ளவர்களாய் காணப்படுவோம். God is with me all the time, then why he is talking about manifested presence? கர்த்தர் என்னோடு கூட தானே இருக்கிறார், ஏன் இப்பொழுது வெளியரங்கமாய் வெளிப்படுகிறது குறித்து பேச வேண்டும்? Because Bible gives us a lot of understanding about there is a divine orchestrated moments with God. ஏனென்றால் வேதாகமம் குறிப்பாய் சொல்லுகிறது ஐயா தேவன் ஐயா ஸ்தோத்திரம் பல நிலைகளிலே நம்மை தனிப்பட்ட வழி நடத்துகிற ஒரு காரியம் என்று இருக்கிறது. See, Moses, this is what the first thing we are studying about Moses and his experience in Exodus chapter 3. நாம் மோசேயை குறித்தும் மோசேயை தேவன் சந்தித்த விதத்தை குறித்தும் யாத்ராகமம் 3வது அதிகாரத்தில் வாசிக்க கேட்டோம். This is one of the primary places where we can find out the encounter that changed the course of the nation. அது முதலாம் நிலையிலே மோசேயோடு ஏற்பட்ட சந்திப்பு அது ஒரு தேசத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. And it was a thought provoking way God dealt with him. அது நம்மளுடைய எண்ணங்களை சிந்திக்க வைக்கிற ஒன்றாய் ஐயா அது மாறினது. And then when it is recorded in the Bible, it is giving us a pointer and a position how to access the same kind of encounters. அது வேதாகமத்திலே குறிப்பிட்ட விதத்தை பார்க்கிற பொழுது நமக்குள்ளே ஒரு எண்ணம் எப்படி தேவனை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுத்தது. And we've been studying on few subjects, few points on that. நாம் அதிலிருந்து ஒரு சில குறிப்புகளை நாம் கற்று தேர்ந்தோம். The first thing before encounter there was wilderness experience for Moses. முதலாம் நிலையிலே தேவன் மோசேயை சந்திப்பதற்கு முன்பாக அவனுக்குள்ளே ஒரு வனாந்தர வாழ்க்கை என்பது அனுமதிக்கப்பட்டது. Sometimes we say I want to encounter God. The first thing starts is a dry season, is a season where you have to keep on searching and you will become more thirsty on that. நாம் சொல்லலாம் நான் தேவனை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி, ஆனால் அதற்கு முன்பாக ஏதோ ஒரு வறண்ட பாதைகளுக்குள்ளே ஒரு வறட்சியான நிலைகளுக்குள்ளே ஐயா தேவன் நம்மை நடத்தி அது நிமித்தமாக தேவன் நம்மை சந்திக்கிறார். This is a very important one.
இது ஒரு முக்கியமான ஒன்று. Sometimes when we go through a spiritual dryness and a spiritual quietness, we think it is all a wasted time. நாம் இது ஒரு முக்கியமான காரியம். ஏனென்றால் நாம் சில வேளைகளில் நாம் நினைக்கிறோம் ஏதோ ஒரு ஆவிக்குரிய வறட்சி நிலைமையிலும் ஒரு ஆவிக்குரிய ஒரு மந்தமான நிலையிலும் நாம் சென்று கொண்டிருக்கிற போது நாம் நினைக்கிறோம் அதெல்லாம் எனக்கு வீணான காலங்கள் என்று சொல்லி. No, it is preparing you to have a different access and a different moments with God. இல்லை அதையெல்லாம் என்னை ஐயா தேவனோடு கூட சந்திக்கும்படியான ஒரு ஆயத்தப்படுத்துகிற ஒரு வேளையாய் அமைகிறது. Moses were very disappointed for the 40 years. மோசே 40 வருஷமாக ஒரு ஏமாற்றப்பட்ட ஒரு மனிதனாகவே அவன் நினைத்து கொண்டான். That's why the moment he had an opportunity to meet God, it becomes a seizing moment in his life. அதற்கு பின்பாக தேவனை சந்திக்கிற ஒரு நேரம் வந்த பொழுது அது அவனுக்கு ஒரு உற்சாகமான வேளையாக அமைந்தது. அதை அபகரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை உடையவனாய் அவன் மாறினான். அது தனக்கு கிடைத்த ஒரு மேலான ஒரு நிலை என்று அதை அபகரித்துக் கொள்ளும்படியாக அவன் மாறினான். The wilderness will provoke hunger and thirst in our life. வனாந்திர சூழ்நிலை என்பது என் வாழ்க்கையில ஒரு தாகத்தையும் ஒரு பசியையும் ஐயா தேவனை தேடுகிற ஒரு காரியத்தையும் உருவாக்குகிறது. There was a time I didn't get the present word of the Lord for some season. ஒரு நேரம் என் வாழ்க்கையில் இருந்தது ஐயா ஒரு அந்த காலகட்டத்துக்குன வார்த்தை நான் அறியாதவனாய் காணப்பட்டிருந்தேன். There was no rhema into me. எனக்கு ஐயா வெளிப்படுத்தப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை இல்லாமல் இருந்தது. That was a very dark moments of my life. அது என்னுடைய வாழ்க்கையில ஒரு இருண்ட நேரமாகவே காணப்பட்டது. I become very frustrated. நான் மிகவும் கலக்கமடைந்த ஒரு மனுஷனாய் காணப்பட்டேன். But those things helped me to seek God more and more. ஆனால் அதெல்லாம் என்னை அதிகமாய் தேடுவதற்கு அது வழிவகுத்தது. And when I heard the first word, it becomes a joyful thing and I started seeking again and again. முதலாவது தருணமாக நான் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வெளிப்பட்ட போது அது எனக்கு மிகவும் சந்தோஷமாய் இன்னும் அதிகமாய் தேவனை தேடுவதற்கு அது எனக்கு உற்சாகப்படுத்தியது. So wilderness is not a bad thing. It is a moment that God helps us to drive the hunger into us. வனாந்திரம் என்பது நமக்கு ஒரு மோசமான நிலைமை அல்ல. அது இன்னுமாய் எனக்குள்ளே பசியும் தாகத்தை கொண்டு வந்து தேவனை அதிகமாய் தேடுகிற ஒரு நேரமாய் மாறிவிடுகிறது. Before your season change, we will have a wilderness encounter. உங்களுடைய காலம் மாறுவதற்கு முன்பாக நீங்கள் நிச்சயமாக இந்த வனாந்திர ரீதியை சந்தித்தாகவே வேண்டும். பருவ காலம் மாறுவதற்கு முன்பாக, பருவ காலம் மாறுவதற்கு முன்பாக, whenever God wants to shift you to some different season, there is always a small wilderness part in your life. ஒரு காலத்திலிருந்து இன்னொரு பருவ காலத்திற்கு உங்களை மாற்றுவதற்கு முன்பாக நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கடந்தாக வேண்டியதாக இருக்கிறது. This is what we can learn from the life of Moses. இதுதான் மோசேயின் வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். Even though it may be his own mistake, but God used it for provoking him a hunger and thirst to seek after God. ஒருவேளை அவனுடைய வாழ்க்கையிலே அது தவறான முடிவாய் இருந்தாலும் கூட அந்த முடிவை தேவன் ஐயா அவனுக்குள்ளே ஒரு பசியும் தாகத்தையும் உண்டு பண்ணி தேவன் அவனை சந்திக்கும்படியான ஒரு வேலையாய் மாற்றி அமைத்தார். See, we may do in this world, this is the hope that we have. இந்த உலகத்திலே இதுதான் நமக்கு இருக்கிற பெரிய நம்பிக்கை. Even though we do some mistakes which is out of our ignorance or because of our rebellious nature, God still provide another opportunity where we can have a close encounter with him. பல சூழல்களே தவறுகளை நம்முடைய முரட்டாட்டத்தினாலும் நம்முடைய தவறான எண்ணங்களினாலும் செய்திருந்தாலும் அந்த சூழலையும் தேவன் மாற்றி அமைத்து அதை நன்மையாக மாற்றி கொடுக்கிறார். Because Moses missed it in the first time, but God given a second opportunity to make him a leader for the nation. முதலாவது தருணத்தை மோசே இழந்திருந்தார். ஆனால் இரண்டாவது தருணத்திலே மோசேக்கு தன்னை வெளிப்படுத்தி அவனை ஒரு தலைவனாகவும் ஒரு மீட்பராகவும் ஐயா அந்த தேசத்தை வழிநடத்த அவனை மாற்றினார். In the wilderness his flesh was dealt properly. இந்த வனாந்தரத்தில் அவனுடைய மாம்சம் முழுவதுமாய் அழிக்கப்பட்டது. The flesh that I mean, it is what self dependency. இந்த மாம்சம் என்பது நான் குறிப்பிடுவது என்னை நானே என்னுடைய பலத்தை நம்பி இருக்கிற காரியம். சுய சார்பு. I am talking about something we think that we can do on our own. God wants to destroy it in the period of wilderness. நாம் சில வேளைகளிலே நான் என் சுயத்தை சார்ந்து ஓடுகிற ஓட்டம் என்னாலே இதை செய்ய முடியும் என்று சொல்லி என்னை நம்புகிற அந்த சுய சார்பான ஓட்டத்தை இந்த வனாந்தரத்தில் அவர் அழித்து விடுகிறார். And he says you can't do anything. வருகிறார் என்னை எல்லாமல் உங்களாலே
ஒன்றும் செய்யக்கூடாது. This kind of revelation can come only in the wilderness. இப்படிப்பட்ட வெளிப்பாடுகள் வனாந்தரமான சூழ்நிலைகள் இருந்துதான் நமக்கு கற்றுக்கொள்ள முடிகிறது. Sometimes we don't spiritualize the wilderness. நாம் இந்த வனாந்தர ரீதியான காரியங்களை ஆவிக்குரியவைகளாய் மாற்றி விடுகிறோம். Because God is working something positive in us. ஏனென்றால் இந்த வனாந்தர ரீதியிலே ஐயா ஏதோ ஒரு போக்கான காரியங்களை என்னிடத்தில் தேவன் உருவாக்குகிறார். I tell you, in the tough times we come to know friend. இந்த கடினமான சூழ்நிலைகளிலே நாம் அறிந்து கொள்ளுகிறோம் யார் நம்முடைய உண்மையான நண்பர்கள் என்று சொல்லி. Who is ready to help us? எவன் ஒருவன் நமக்கு உதவி செய்ய முன் வருகிறார். Who is going to pray for us? யார் நமக்காக ஜெபிக்க வருகிறார்கள். Who is going to call and ask us how you are doing? யார் ஒருவர் நம்மை அழைத்து நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று விசாரிக்க வருகிறார்கள். Because we plainly believe everybody is good. ஏனென்றால் நாம ஐயா சாதாரணமாய் நினைக்கிறோம் எல்லாரும் நல்லவர்கள் என்று சொல்லி. But the tough times reveal the true friendships. ஆனால் நம்முடைய கடினமான பாதை யார் உண்மையான நண்பர்கள் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. Then when things all get right, we become more mature and wisdom with a lot of wisdom. ஆனால் எல்லாம் சரியாய் நடந்து வருகிற பொழுது நாம் அந்த அறிவிலேயும் நாம் அந்த அனுபவங்களிலும் தேறினவர்களாய் மாறிவிடுகிறோம். So this dark moments has given a positive input in our life. இந்த இருளான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையான காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது. The second thing about Moses that he positioned himself is he became a person to take care of the sheep in his life. இரண்டாவது காரியம் மோசே அந்த சூழ்நிலைகளிலே அவன் அந்த ஆடுகளை எப்படி மேய்ப்பதென்று கற்றுக்கொண்டான். That means he has taken a dumb animal and he started doing a mentorship program on them. அந்த சூழ்நிலையிலே ஒரு மந்தமான ஒரு விலங்கை எடுத்து அதை சரியாய் வழி நடத்துவதற்கு தன்னை கற்றுக்கொண்டான். That means he had a humbling experience. அவன் தன்னை தாழ்த்துகிற ஒரு அனுபவத்துக்கு நேராய் கடந்து போனான். This is what is positioned himself to have an encounter with God. இதுதான் அவனை தேவனுடைய சந்திப்புக்கு நேராக வழி நடத்தினது. Nobody who exalt himself will have an experience with God. எவன் ஒருவன் தன்னை தானே உயர்த்த வேண்டும் என்று நினைக்கிறானோ அவன் தேவனை சந்திக்கவே முடியாது. But a man who go through a humbling experience. ஒரு மனிதன் தன்னை தாழ்த்துகிற அனுபவத்துக்கு நேராய் போகிற பொழுது in English we call it as low road. ஆங்கிலத்திலே சொல்லுவாங்க ஒரு தாழ்மையான ஒரு பாதை. That means you are humbled, you are taking care of your father-in-law sheep. இங்கே பாருங்கள் அவன் தன்னுடைய மாமனார் ஆடுகளை பொறுப்பெடுத்துக் கொண்டிருக்கிறான். That's what in Exodus chapter 3 verse goes on to take verse 1 it says, now Moses was tending the flocks of Jethro his father-in-law. இங்கே யாத்ரா 3வது அதிகாரம் 1வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். He learned submission there. அங்கே தன்னை தாழ்த்துகிற அனுபவத்தை அவன் கற்றுக்கொண்டான். Because he was tending the father-in-law sheep. இங்கே தன்னுடைய மாமனாருடைய ஆடுகளை மேய்த்து வந்தான். See how tough it will be. அது எப்படி கடினமாக இருந்திருக்க கூடும். See nowadays also in this culture we know about a son-in-law living with the father-in-law. இந்த சூழ்நிலையில் கூட ஒரு மாமனார் மருமகளோடு வாழ்வதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறதை குறித்து நாம் கேள்விப்படுகிறோம். See, this is a very tough time for them. அது ஒரு கடினமான நேரம் அவர்களுக்கு. Because now he is almost given a son-in-law name but he is almost like a slave. அங்க மருமகன் என்று சொல்லுகிறாங்க, ஆனா உண்மை நிலைமை என்னன்னா அவங்க ஒரு அடிமை. Because that is what I am seeing in most of this Indian culture. அதத்தான் நான் இந்த இந்திய நாகரிகத்தை பொறுத்த நான் பார்க்கிற ஒன்று. வீட்டோட மாப்பிள்ளைனா அது வந்து அடிமைத்தன வாழ்க்கை. வீட்டோட மாப்பிள்ளை என்பது ஒரு அடிமைத்தன வாழ்க்கைக்கு நேராக நடத்தப்படுது. One man said it is like sitting in your house and keeping the slipper on your head. ஒருத்தர் இப்படியா சொன்னார், வீட்ல உட்கார்ந்துட்டு தலைமையில செருப்பு வச்சிருக்கிறது குறித்து சொன்னார். That is what வீட்டோட மாப்பிள்ளை. அதுதான் வீட்டோட மாப்பிள்ளைன்ற குறிப்பிட்டு சொன்னார். He had a great revelation. அவருக்கு ஒரு பெரிய வெளிப்பாடு இருந்தது. Because it is a very tough humbling experience. ஆனால் இங்கே பாருங்க அது ஒரு தன்னை தாழ்த்துகிற ஒரு அனுபவம். And Moses was going through that. அங்கே மோசே அப்படிப்பட்ட ஒரு வழியின் தான் கடந்து போனான். And it is we can say it's not nice, it is not correct, but it is humbling
humbling experience is provoking divine encounters with him. நம்ம சொல்லலாம் ஒருவேளை இதெல்லாம் சரி கிடையாது, இது தவறான ஒரு காரியம். ஆனால் இந்த தாழ்த்துகிற அனுபவம் தான் ஐயா மோசே தேவனுடைய சந்திப்புக்கு நேராக வழி நடத்துவதற்கு ஏதுவான ஒன்றாய் மாறினது. So I tell you, when you are going through some humbling experience, we can expect God breaking through in us. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு தாழ்மையான அந்த பாதையிலே கடந்து போகிற பொழுது தேவன் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறவராய் காணப்படுவார். Hallelujah. Hallelujah. In ministry I have gone through that again and again. இந்த ஊழியத்திலும் கூட நான் அநேக முறை அப்படியாய் நான் தாழ்த்தப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளே கடந்து போனேன். Some of my close friends left me. சில ஐயா நெருங்கிய நண்பர்கள் என்னை விட்டு விலகி போனார்கள். Some of the people who promised that we will do ministry together in a great way just forgot me. சில வேளைகளிலே சில நண்பர்கள் சொன்னார்கள் நம்ம இணைந்து ஒரு பெரிய ஊழியத்தை நிறைவேற்றலாம் என்று சொல்லி, ஆனால் அதை மறந்து போனார்கள். Some of the people who have climbed certain ladders, they just ignore you in life. சில வேளைகளிலே உங்களை ஏணிப்படிகளாய் இருந்து உயர்த்த நினைத்தவர்கள் உங்களை சாதாரண அற்பமாய் எண்ணிவிட்டு கடந்து போனார்கள். These are all humbling experiences. இது எல்லாம் உங்களை தாழ்த்துகிற ஒரு நிலைமை. But I tell you, don't take the humbling experience as a hurting experience. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஐயா, இப்படிப்பட்ட தாழ்மையான பாதைகளுக்குள்ளே கடந்து போகிற பொழுது என்னை காயப்படுத்தி விட்டார்கள் என்று சொல்ல நிலையில நீங்க நினைக்காதீர்கள். But you can say this is an experience that God is going to use it and have an encounter with me in life. நாம் இதை குறித்து சொல்லலாம், இந்த நிலையில் தான் தேவன் உங்களை சந்தித்து உங்களோடு கூட இடைப்பட்டு உங்களை உயர்த்த போகிறார். So I tell you prophetically today, இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் உங்களோடு கூட நான் if you are பேசுகிறேன். going through a very humbling experience where you are put to submission to the core, God is about to do some great things in our life. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஐயா, ஒருவேளை நீங்க ஐயா மிகவும் தாழ்த்தப்பட்ட ஒரு நிலைக்குள்ளே கொண்டு போகப்பட்டாலும் அந்த நிலைமையிலிருந்து கர்த்தர் உங்களை ஐயா உபயோகப்படுத்த போகிறார். The third thing that we can see about what is happening in Moses' life, மூன்றாவது காரியம் மோசேயின் வாழ்க்கையிலிருந்து நாம் பார்க்கக்கூடியது, it is God testing him. தேவன் அவனை சோதித்தார். How he is testing him? எப்படி அவனை சோதித்தார்? Just seeing whether he is faithful in the little things. அவன் கொஞ்ச காரியத்தை குறித்து உண்மையுள்ளவனாய் இருந்தானா? Because he has given a sheep to take care of that. அங்கே ஆடுகளை அவன் கரத்திலே பொறுப்பேற்கும்படி கொடுத்திருந்தார். It may be a very humbling thing. இது ஒரு தாழ்த்துகிற ஒரு நிலைமையா இருக்கலாம். He was born, he was raised in the palace, but now he became a shepherd taking care of the dumb sheep. அவன் அரண்மனையிலே வளர்க்கப்பட்டான், ஆனால் இப்பொழுதோ ஐயா மந்தமான சில ஆடுகளை மாத்திரம் மேய்க்கிறதற்காக அவனை அனுப்பிவிட்டார்கள். Now at the age of 80 he is tending the sheep. இப்பொழுது 80 வயது அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். When we look at that, it is marvelous in our eyes. அப்படி நினைக்கிற பொழுது அது என்ன நம்முடைய கண்களுக்கு மேன்மையாய் காணப்படுகிறதா? நம்ம கண்ணுக்கு மேன்மையா இருக்குது. ஏன்னா 80 வயசுல ஆடு மேய்ச்சின்னு இருக்கு. நம்ம கண்களுக்கு அது மேன்மையா இருக்குது. 80 வயசுல ஆடு மேய்க்கிறாரே என்று சொல்லி. Because he is very faithful in little things. அவர் அந்த சின்ன காரியத்திலும் கூட உண்மையுள்ளவராய் இருந்தார். I tell you, when we are very faithful in little things that God has given us, he is about to get into us and do a breakthrough in our life. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சின்ன சின்ன காரியங்களிலும் நீங்கள் உண்மையுள்ளவராய் இருக்கும்போது அந்த உண்மையை பார்த்து தேவன் உங்களை ஐயா உயர்த்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். It may be a small church. அது ஒரு சின்ன சபையா இருக்கலாம். When you pour out your calling, when you pour out your time, your anointing upon the church, it will produce great fruits. நீங்கள் உங்கள் அழைப்பையும் உங்களுடைய அபிஷேகத்தையும் உங்களுடைய நேரத்தையும் அதற்காக செலவழிக்கிற பொழுது அதை மகிமையான ஒன்றாய் மாற்ற தேவனால் கூடும். But the problem is we don't see little things as great things. ஆனால் பிரச்சனை என்ன, நாம் சின்ன சின்ன காரியங்களை பெரிய காரியங்களாய் ஐயா முக்கியத்துவம் வாய்ந்த பார்க்கிறது கிடையாது. We always see the mammoth of things and say this is the big thing. நாம் பெரிய பெரிய காரியங்களை தான் பார்த்து இதுதான் நல்ல காரியம் முக்கியமான காரியம் என்று நினைக்கிறோம். But you count every ministry that is happening right now, it all started in a small way. நீங்கள் இப்பொழுது நடக்கிற பெரிய பெரிய ஊழியங்களை ஐயா ஆரம்ப கட்டத்தை பார்த்து பாருங்கள், அதெல்லாம் ஒரு சின்ன காரியத்திலிருந்து உருவாக்கப்பட்டது. It was all started with small thing and they were
faithfully doing that, and God encountered them. அது அற்ப காரியத்திலே தொடங்கப்பட்டு அதிலே அவர்கள் உண்மையாக இருந்த பொழுது இன்றைக்கு மகிமையான காரியமாய் தேவன் மாற்றி இருக்கிறார். It may be a small giving that you can start with that. இது ஒரு ஐயா சின்ன ஒரு கொடுக்கிற காரியத்திலே தொடங்கி இருக்கலாம். But when you do that, keep on faithfully doing that. நீங்கள் அந்த கொடுக்கிற காரியத்திலே உண்மையுள்ளவர்களாய் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற பொழுது You will see an amazing work of God in our life. நீங்கள் அதிலே கர்த்தருடைய பெரிதான கரம் விளங்குகிறதை உங்களுடைய வாழ்க்கையிலே பார்க்க முடியும். It is the way that God tests us. அது அப்படித்தான் கர்த்தர் நம்மை சோதிக்கிறார். The test is not that we may fail and God may punish us. நாம் அதிலே தோல்வியுற்று தேவன் நம்மை தண்டிக்கிறதற்காக அல்ல. Because test means we always think about negatively. நாம் சோதிக்கிறது என்பதை பொறுத்தவரையில ஐயா நம்ம தவறான எதிர்மறையாக நம்ம சிந்திக்க வாய்ப்புண்டு. Oh, God will not test me. ஓ கர்த்தர் என்னை சோதிக்க மாட்டார். No, I am not talking about negative way. God wants to when he wants to share responsibility, when we want to give some authority and power, he wants to test how far we are qualified for that. சில வேளைகளில் நமக்கு ஒரு உயர்வுகளை நம்ம சில அதிகாரத்தை கொடுக்க முற்படுகிற பொழுது தேவன் நாம் கொடுக்கப்பட்ட அந்த நிர்வாகத்திலே எவ்வளவு உண்மையுள்ளவராய் இருக்கிறோம் என்பதை குறித்து சோதிக்கிறார். It's a quality test. அது நாம் எப்படி உண்மையுள்ளவராய் இருக்கிறோம் என்பதை குறித்து சோதிக்கிறார். Because now even the cars that we buy, it's all go through a test. நாம் வாங்குகிற வாகனங்கள் கூட ஐயா இப்படிப்பட்ட ஒரு குவாலிட்டி பரிசோதனைக்குள்ளே அது கடந்து போகிறது. They have a crash test, they have so many tests. If you see those tests, we may not buy the car. நீங்கள் பாருங்கள் முதல்ல தொடக்கத்துல அப்படிப்பட்ட ஒரு சில ஐயா பரீட்சைக்குள் அது போன பின்புதான் அது சோதிக்கப்பட்டு வெற்றி அடைந்த பின்புதான் அது வெளியே கொண்டு வரப்படுகிறது. Then only the customers are qualified to buy that. அப்பொழுதுதான் ஐயா ஸ்தோத்திரம் இது கார் வாங்குகிறவர்கள் அதை வாங்கிக் கொள்ளும்படியாக அது அனுமதிக்கப்படுகிறது. Because the safety and security is more important. அதில் உள்ள பாதுகாப்பு அதில் உள்ள அந்த தரம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். In the same way God wants to test us before he wants to release some of the blessing into our life. அப்படி போலவே நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய தரத்தை ஐயா தேவன் சோதிக்கிறார். ஏனென்றால் நமக்கு பெரிய பொறுப்புகளையும் அதிகாரத்தையும் அனுமதிப்பதற்காக. The test is how far we are careful about the little things. ஆனால் இப்பொழுது நாம் அந்த கொஞ்சத்தை குறித்து எவ்வளவு அக்கறை உள்ளவராய் கவனம் உள்ளவராய் இருக்கிறோம். That's what when you are faithful in the little things, God will make you ruler of many things. அதினிமித்தமே கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாய் இருக்கிறவரை அநேகத்திலே அதிகாரி உள்ளவராய் கர்த்தர் மாற்றுகிறார். It's in we can see that in Matthew chapter 25 verse 21. மத்தேயு 25வது அதிகாரம் 21வது வசனத்தில் அதை நாம் பார்க்கலாம். You were faithful over a few things, I will make you a ruler over many things. கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். So Moses was taking care of the dumb sheep and God saw he is a faithful man, now I can trust him. மோசே அந்த கொஞ்ச ஆடுகளை உண்மையுள்ளவனாய் அந்த மந்தமான ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அதிநிமித்தமே தேவன் அவனை ஐயா பெரிய அதிகாரியாய் மாற்ற நினைத்தார். See, now sometimes we pray for the anointing. சில வேளைகளில் நாம் அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். I want this powerful anointing. நாம் சொல்லுவோம் எனக்கு ஐயா ஒரு பலமான அபிஷேகம் தேவை என்று சொல்லி. Sometimes in the Pentecostal realm we talk about fire anointing. So many anointings we talk about. பெந்தேகோஸ்தே உலகிலே அக்கினி அபிஷேகம் என்று சொல்லி பலவிதமான நிலைகளிலே அதை பேசுவார்கள். Some people talk about apostolic anointing, prophetic anointing, those kind of anointings and all we keep on talking about that. இன்னும் சிலர் கூட அப்போஸ்தல அபிஷேகம் தீர்க்கதரிசன அபிஷேகம் என்று சொல்லி பல நிலைகளிலே அதை குறித்து பேசுவார்கள். But the truth is, ஆனால் உண்மை என்ன? If you have the little anointing and you use it carefully, then God may add the more intensity of the anointing for that. உண்மை என்ன? நாம் கொஞ்சம் அபிஷேகத்தை வைத்துக்கொண்டு அதை உண்மையாக நாம் செயல்படுத்துகிற பொழுது தேவன் அதனுடைய தன்மையை அதிகரிக்கிறார். Hallelujah. Hallelujah. He increased the intensity of the anointing. அதனுடைய வீரியத்தை அதிகரிக்கிறார். Because the fullness of God, Holy Spirit is within us. பரிசுத்த ஆவியானவருடைய முழுமை நமக்குள் இருக்கிறது உண்மைதான். But how far he is making it available, flowing it, is all
all based on God. ஆனால் அது எவ்வளவு தூரம் நமக்குள்ள வெளிப்படுக வேண்டும் என்பது தேவனால் நியமிக்கப்பட்ட ஒன்று. And he sees the faithfulness and he increase the more and more availability of the access of the anointing. நீங்கள் உண்மையுள்ளவர்களாய் இருக்கிறதை பார்த்து அதை அதிகமாய் நாம் அனுபவிக்க அவர் உதவி செய்கிறார். Even the small church, when you take care of this the church members carefully, God will add more members to it. நாம் இருக்கிற அந்த கொஞ்ச ஆடுகளை நாம் சரியாய் கவனிப்போம் என்றால் அவர் இன்னும் அதிக ஆடுகளை கொடுக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். But the truth is we get more disappointed, we get more dejected and we get more expatiated because we think the small things don't matter. நாம் अनेक வேளைகளிலே உண்மை என்ன என்றால் ஐயா கொஞ்ச ஆடுகளை வைத்து ஐயா நாம் ஏமாற்றம் அடைகிறோம். ஐயா ஸ்தோத்திரம் நம்ம சில வேளைகளிலே கலக்கம் அடைந்து விடுகிறோம். ஏனென்றால் கொஞ்ச ஆடுகள் தான் இருக்கிறதே என்று சொல்லி. But the truth is if you are very faithful in the little, the day is coming, God will have a divine moments with you. உண்மை நிலை என்னவென்றால் ஐயா நீங்கள் கொஞ்சத்தில் உண்மையுள்ளவர்களாய் இருக்கும்போது ஒரு நாள் வருகிறது அந்த கொஞ்சத்தில் உண்மையுள்ளவராய் இருக்கிறதை பார்த்து உங்களை அநேகத்தின் மேல் அதிகாரியாக்க நாட்கள் வருகிறது. Hallelujah. Hallelujah. So nothing is wasted. எதுவும் வீணாக்கப்பட்ட ஒன்று அல்ல. Everything is directed and focused how God can have a more access into our life. எல்லாவற்றையும் தேவன் சரியாய் வழி நடத்தி ஐயா நீங்கள் அதிகமாய் முன்னேற்ற பாதையிலே நடத்த வேண்டும் என்று சில பாதைகளுக்குள்ளே உங்களை வழி நடத்துகிறார். See, many times I have a lot of people to teach. அநேக வேளைகளிலே எனக்கு நிறைய பேர் நான் போதிக்கிறதற்கு இருந்திருக்கிறார்கள். And sometimes I have very little. சில வேளைகளிலே கொஞ்சம் பேர் தான் வருகிறார்கள். But I don't compromise on the quality and the intensity of the teaching. கொஞ்சம் பேர் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஐயா ஸ்தோத்திரம் என்னுடைய போதகத்தை நான் குறைத்துக் கொள்ளுவதோ ஐயா இல்ல அதனுடைய தன்மைகளை நான் மாற்றிக் கொள்ளுவதோ கிடையாது. To be honest, when it is very small, I become more deep, I become more honest, I become more intensified and influential. உண்மையை சொல்ல வேண்டுமானால் கொஞ்சம் பேர் வருகிற நேரத்தில் தான் இன்னும் ஆழமாய் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இன்னும் ஆண்டவர் வீரியமாய் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் அந்த நேரங்களை அதிகமாய் கவனத்தோடு நான் பார்க்கிறேன். Because God used everything for his glory. ஏனென்றால் ஒவ்வொரு காரியத்தையும் அவருடைய மகிமைக்கென்று தேவன் பயன்படுத்துகிறார். It is not about the numbers. அது நம்மளுடைய எண்ணிக்கையை பொறுத்தல்ல. You see, today political people are driven by numbers. இங்கே அரசியல்வாதிகள் இந்திய காலகட்டத்தில் எண்ணிக்கையை பொறுத்து அவர்கள் ஆண்டவர் காரியங்களை மதிப்பிடுகிறார்கள். When Jesus came into this earth, he selected only 12 people. இயேசு இந்த உலகத்திலே வந்த பொழுது வெறும் 12 பேர்களை தமக்கு சீஷர்களாய் தெரிந்து கொண்டார். It might be against the normal norms of this world. இந்த உலகத்தில் இருக்கிற பிரமாணங்களை அது 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 எதிர்த்து அது மாறாக காணப்பட்ட ஒன்று. But God changed the whole world with this 11 disciples. ஆனால் இந்த 12 பேரை வைத்து தேவன் உலகத்தையே கலக்கினார். Okay, 11 people and then Saul was added, Paul was added, so 12, and he changed the whole system. 11 சீஷர்கள் அதற்கு பின்பாக சவுலை தேவன் தெரிந்து கொண்டு அதனோடு கூட சேர்த்து கொண்டார். இது இப்படி போலவே தேவன் இந்த உலகத்தின் பிரமாணத்தை மாற்றி அமைத்தார். Because with the little things you can do great things. கொஞ்ச காரியத்தை வைத்து நம்ம பலமான மாற்றத்தை நம்மால் செய்ய முடியும். The church that prays together will do great things. கொஞ்சம் பேர் இருக்கிற ஒரு சபை சரியாய் ஆண்டவரின் நிலையிலே ஜெபிக்கிற பொழுது அது பெரிய காரியத்தை சாதிக்க முடியுமே. There is nothing wrong with mega church. பெரிய சபை இருப்பதை குறித்த பிரச்சனை கிடையாது. But the little things matters to God. ஆனால் சின்ன காரியங்கள் தேவனை பொறுத்தவர்களே அது பெரிய காரியமாக கருதப்படுகிறது. Hallelujah. Hallelujah. That's why we cannot have a different perspective about small numbers. அது நிமித்தமே கொஞ்சம் பேர் இருக்கிற காரியத்தை குறித்து நாம் தவறான எண்ணம் கொள்ளக்கூடாது. See, here Moses was having a little thing and he was very faithful, and then God saw that his position was very comfortable and he exposed himself. இங்கே பாருங்கள் அந்த கொஞ்ச காரியங்களை குறித்து மோசே ஐயா கவனமுள்ளவனாய் உண்மையுள்ளவனாய் இருந்த பொழுது அவனை குறித்து தேவன் கரிசனை உள்ளவனாய் தன்னை வெளிப்படுத்த சித்தமுள்ளவனாய் இருந்தார். Hallelujah. Hallelujah. This is the third thing that we can see. இதுதான் மூன்றாவது காரியம் நாம் அவரிடத்திலே பார்க்கக்கூடிய ஒன்று. The fourth thing that I want to start today. நான்காவது காரியம் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புவது. Now in this encounter we can say Moses was alone with God.
இந்த தெய்வீக சந்திப்புகளிலே மோசே தேவனோடு கூட தனித்து இருந்ததை குறித்து நாம் பார்க்க முடியும். Because the Bible goes on to say, ஏனென்றால் வேதாகமம் இப்படியாய் சொல்ல விரும்புகிறது. in verse 1, he led the flocks to the back of the desert and came to Horeb, the mountain of God. யாத்ரா 3வது அதிகாரம் 1வது வசனம் எப்படி சொல்லுகிறது? மோசே அவன் ஆடுகளை வனாந்தரத்திலே பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரே மட்டும் வந்தான் என்று சொல்லி. This is the very important thing that we have to understand. இது ஒரு முக்கியமான காரியம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். In the Bible, God always meet people in the solitude. இந்த வேதாகமத்துல தேவன் தனிமையிலே மக்களை சந்தித்திருக்கிறார். This is the fourth thing that I want to emphasize. இது நான்காவது காரியம் நான் முக்கியப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். In the solitude we position ourselves to meet God. தனிமையான வேளைகளிலே நாம் தேவனை சந்திக்கும்படியாக ஆயத்தப்படுத்துகிற ஒரு நேரமாய் மாறிவிடுகிறது. Now in this season of ministry, in this season of ministers world, we become so busy. இந்த காலகட்டங்களிலே ஐயா ஸ்தோத்திரம் இந்த ஊழியர்களாய் இருக்கிற நம்ம அநேக நேரங்களிலே ஐயா ஸ்தோத்திரம் நம் வேலைகளை எல்லாம் ஐயா ஒரு பிஸியான ஒரு நேரமாய் மாறிவிடுகிறது. ரொம்ப நம்ம அலைச்சல் மிகுதியாய் மாறிட்டோம். அநேக அலைச்சல்கள் நமக்கு உண்டாயிருக்கிறது. we become so busy. நாம் அநேக வேளைகளிலே ஐயா நம்மை அநேக காரியங்களில் ஈடுபடுத்திக் கொள்கிறோம். But the Bible gives an understanding God meets people alone. ஆனால் இங்கே தேவன் ஒரு புரிந்து கொள்கிறதை நமக்கு வைக்கிறார். தேவன் தனிமையிலே ஜனங்களை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறார். Adam and Eve alone. ஆதாமும் ஏவாளையும் தனியே தேவன் சந்தித்தார். God met Noah alone. நோவாவை தனிமையிலே தேவன் சந்தித்தார். God met Abraham alone. ஆபிரகாமை தேவன் தனிமையிலே சந்தித்தார். In Jacob God met alone. யாக்கோபை தேவன் தனிமையிலே சந்தித்தார். In Joseph dreams God came and met him alone. யோசேப்பை சொப்பனத்திலே தேவன் தனிமையிலே சந்திக்கிறார். And now with Moses he come and meet him when he is alone. இப்பொழுது இங்கே மோசேயை அந்த வனாந்தரத்திலே தனிமையிலே சந்திக்கிறார். So this we can see that pattern continues. இந்த மாதிரியை தொடர்ந்து நீங்கள் வேதாகமத்திலே வாசித்து பார்க்கலாம். When Moses died, God met Joshua alone. அங்கே மோசே மரித்த பின்பும் கூட யோசுவாவை தனிமையிலே சந்திக்கிறதை பார்க்கலாம். Because God always meet people who are solitude. ஏனென்றால் தேவன் எவன் ஒருவன் தனிமைப்படுத்திக் கொள்ளுகிறானோ அவனை அதிகமாய் விரும்புகிறார், அங்கே சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறார். This is one of the very important area that if you are pursuing encounters with God, then you have to have a solitude life. இது ஒரு முக்கியமான பகுதி. நீங்கள் தேவனை தனிப்பட்ட விதத்திலே சந்திக்க வேண்டும் என்று விரும்பினால் இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ளே நாம் கடந்து போவது அவசியமாய் இருக்கிறது. Our flesh won't allow this. ஆனால் நம்முடைய மாம்சம் இதை விரும்பாது. It wants to be busy. அது எப்பொழுதும் நம்மை ஏதோ ஒரு காரியத்தில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறது. It wants us to keep on traveling. நாம் எங்கேயோ ஒரு காரியத்திலே நாம் அலைந்து திரிய வேண்டும் என்று மாம்சம் நம்மை உந்திக் கொண்டு போகிறது. It says don't be alone. அது சொல்லுகிறது தனிமைப்படுத்திக் கொள்ளாதே. Go with the gang. அந்த கூட்டத்தோடு சேர்ந்து போ. Be always in the corporate anointing. ஏதோ ஒரு குழுவாய் சேர்ந்து ஐயா அந்த அபிஷேகத்துக்குள்ளே நீ கடந்து போ. We believe in the corporate anointing. நாம் அநேக நேரங்களில் நாமும் கூட குழுவாய் சேர்ந்து ஜெபிப்பதிலும் துதிப்பதிலும் விரும்புகிறோம். But God meets you alone. ஆனால் தேவன் தனிமையிலே உங்களோடு கூட சந்திக்க விரும்புகிறார். Because this is a place where you have a divine moments. ஏனென்றால் அந்த நிலைகளில் தான் நீங்கள் தேவனுடைய சந்திப்புகள் ஏற்படுகிறது. This is a solitude moments. இது தனிமையிலே ஏற்படுகிற சந்திப்பு. So if you are not alone with God, then you make the possibility to the minimum. நீங்கள் தனிமையிலே இல்லை என்றால் நீங்கள் உங்களுடைய ஐயா தெய்வீக சந்திப்புகளுடைய நிலை ஐயா ஏற்படுத்திக் கொள்ள ஒரு தருணம் குறைக்கப்படுகிற ஒரு காரியம். Because it's a choice with us. அது நம்மளுடைய ஐயா தெரிந்து கொள்வதிலே பொறுத்தது. God did not meet Moses when he was eating a dinner with the family. தேவன் மோசேயை அவன் தன் குடும்பத்தோடு ஐயா அவன் உணவை அருந்திக் கொள்ளும்போது சந்திக்கவில்லை. Even God didn't meet Gideon when he was with the family. He was alone working in the wine press. God met him. கிதியோன் குடும்பத்தோடு இருந்த பொழுது தேவன் அவனை சந்திக்கவில்லை. தனிமையிலே நின்று போரடித்துக் கொண்டிருந்த போது அந்த நிலையிலே தேவன் கிதியோனை தனியே சந்தித்தார். See, this is a very important principle that we have to carefully understand. இது ஒரு முக்கியமான காரியம் நாம் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. Today many people think busyness
busyness is ministry. அநேக நேரங்களில் சொல்லுகிறோம் நம்ம எனக்கு அநேக காரியங்கள் இருப்பதினால் அதுதான் ஊழியம் என்று சொல்லி. Because that is a deception of the devil. அது சத்துரு உங்களை வஞ்சிக்கிற ஒரு காரியம். Because it keeps us busy. அது நம்மளை அநேக காரியங்களிலே ஐயா நம்மை ஈடுபடுத்த செய்து விடுகிறது. It takes away the personal moments with God. அது தேவனோடு இருக்கிற தனிப்பட்ட நிகழ்வுகளை சந்திப்புகளை உங்களை விளக்குகிறது. When you are alone with God, நாம் தேவனோடு தனிமையில இருக்கிற பொழுது he makes all the things possible for us. அவர் நம்மை எல்லா காரியங்களிலும் ஐயா நம்மை சாதிக்க நமக்கு வழிவகுக்கிறார். See, this solitudeness is not only external. இது இந்த தனிமை என்பது நான் சொல்றது வந்து வெளிப்புறமாய் தனிமை மாத்திரம் அல்ல. I will be 3 hours inside the room. That is the very important thing. It's called external solitudeness. நான் ஒருவேளை நான் சொல்றேன் 3 மணி நேரம் நான் வந்து ஒரு தனிமையான அறையில இருக்கிறேன் இப்படி எல்லாம் சொல்றது என்னன்னா ஒரு வெளிப்படையான ஒரு தனிமையான நேரங்கள். It's very important. அது ரொம்ப முக்கியம்தான். Even Jesus, when he wants to talk about prayer, he said go into a room, close the closet and pray. ஏனென்றால் இயேசுவும் கூட சொன்னார் ஐயா நீங்கள் ஜெபம் பண்ண விரும்புகிற பொழுது அந்தரங்கத்திலே போய் ஐயா ஸ்தோத்திரம் அறையை வீட்டை பூட்டிக் கொண்டு உங்கள் பிதாவை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொல்லி. Solitudeness is recommended by God. இயேசுவும் கூட ஐயா தனிமைப்படுத்துகிற காரியத்தை நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறார். And in Mark chapter 6 verse 31, மார்க் 6வது அதிகாரம் 31வது வசனம். Here we can see the pattern that we have to practice in this world. இங்கே நாம் தேவன் வகுத்து கொடுத்திருக்கிற அந்த மாதிரியை நாம் காணலாம். Then verse 30 onwards we will read Mark chapter 6 verse 30 onwards. மார்க் 6வது அதிகாரம் 30வது வசனம் முதல். Then the apostles gathered to Jesus and told him all the things, both what they have done and what they had thought. And he said to them, come aside by yourself to the desert place and rest for a while. அப்பொழுது அப்போஸ்தலர் இயேசுவினிடத்தில் கூடி வந்து நாங்கள் செய்தவைகளை உபதேசித்தவைகள் யாவையும் அவருக்கு அறிவித்தார்கள். அவர் அவர்களை நோக்கி வனாந்திரமான ஒரு இடத்தில் தனித்து சற்றே இளைப்பாறும்படி போவோம் வாருங்கள் என்றார். He's telling, separate ourselves into the desert. அங்கே அவர் சொல்லுகிறார் உங்களை தனித்து அப்புறம் வாருங்கள் என்று சொல்லி அவர்களை அழைக்கிறார். This is a very important area we have to understand. இது ஒரு முக்கியமான பகுதி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Because in this solitudeness you will have divine encounters. இங்கே தனித்து இருக்கிற வேளையிலே நாம் தெய்வீக சந்திப்புகளை ஏற்படுத்திக் கொள்கிறோம். It is external first of all. அது முதலாவது அது வெளியரங்கமாக நம்மை பிரித்துக் கொள்வது. You get away from certain places. நீங்கள் சில இடங்களிலிருந்து உங்களை பிரித்துக் கொள்கிறீர்கள். Many times I given this word to people, get away from certain places. நான் கூட அநேகர்களுக்கு ஆலோசனையை சொல்லி இருக்கிறேன் இந்த மக்களை விட்டு நீங்க பிரிந்து வாருங்கள் என்று சொல்லி. Certain places, even சில இடங்களை விட்டு கூட the geographical location also. சில பகுதிகளை விட்டு கூட. But people don't take it very serious. ஆனால் மக்கள் அதை ஒரு பெரிய முக்கியமான ஒரு ஆலோசனை எடுத்துக்கொள்வதில்லை. Because solitudeness is a very very important key in having divine encounters. தனித்து வருவது என்பது ஒரு முக்கியமான ஒரு சாவி. ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய சந்திப்பதற்கு ஏற்படுத்திக் கொள்வதற்கு. Being alone. தனித்து இருங்கள். Not being with the church. நாம் சபையோடு கூட இருப்பது அல்ல. Not being with your friends. உங்களுடைய நண்பர்களோடு இருப்பது அல்ல. Not being with your prayer team. உங்களுடைய ஜெப ஐக்கியத்தோடு இருப்பது அல்ல. See, those things all have important implications in our life. அதெல்லாம் முக்கியமான காரியங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு உண்டு. அதை நான் ஒத்துக்கொள்கிறேன். But nothing equals to your solitudeness with God. ஆனால் அதெல்லாம் உங்களோடு கூட இருக்கிற அந்த தனிப்பட்ட அனுபவங்களுக்கு அது மேன்மையாக அமையாது. Being alone with God. தேவனோடு கூட தனியே இருங்கள். I tell you, if you want to seriously pursue God's presence, the visible manifested presence of God, we have to become more solitude in external. நீங்கள் தேவனுடைய சந்திப்புகளை தேவனுடைய பிரசன்னத்தை வெளியரங்கமாய் கொண்டு வர வேண்டுமானால் நீங்கள் தேவனோடு தனித்து நேரத்தை செலவிடுவது அவசியமாய் இருக்கிறது. It is not only external but also internal. நீங்கள் வெளியரங்கமாய் மாத்திரமல்ல உங்களுடைய உள்ளான காரியத்திலும் அப்படி செயல்படுவது அவசியமாய் இருக்கிறது. That means you have to quieten your soul.
அங்கே உங்கள் ஆத்துமாவை அமைதிப்படுத்த வேண்டியது See, அவசியமாயிருக்கிறது. sometimes we are away from people. சில வேளைகள் நாம சில மனிதர்களை விட்டு வெளியே வந்து விடுகிறோம். We go into a room. சில சில அறைகளுக்குள்ளே நாம் போய் We go into certain mountains to pray. சில மலைகளுக்கு நேராக நாம் போகிறோம். Certain camp center we will go and pray. சில நேரங்களில் சில ஐயா கேம்ப்களுக்கு கூட நாம் போகிறோம். But we are separated externally, but internally, that means within our soul we are struggling. We are keeping ourselves occupied. நாம் சொல்லுகிறோம் நான் அவர்களை விட்டு பிரிந்து வந்து விட்டேன் என்று சொல்லி, ஆனால் உங்கள் ஆத்மாவிலே ஏதோ ஒரு பிணைப்பை ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் தடுமாறிக் கொண்டிருக்கிறதை நாம் காண முடியும். Many times people go into a long prayer time. சில வேளைகளில் ஜனங்கள் அதிகமான ஜெப நேரங்களை செலவழிக்கிறதை பார்க்கலாம். But it is all about their internal struggles. ஆனால் அதையெல்லாம் எதை குறித்து என்றால் தங்களுடைய உள்ளான போராட்டத்தை மாற்றி அமைப்பதை குறித்தே ஜெபிக்க வேண்டியது இருக்கிறது. That means அமைதல் பெறவில்லை. you are still fighting your inner battles. நீங்கள் உள்ளான மனிதனோடு போராடி கொண்டிருக்கிறீர்கள். You are distracted. நீங்கள் ஐயா விலகி போகிறீர்கள். It is called distraction of the body and distraction of the mind and distraction of the soul. உங்களுடைய சரீரம் அங்கே தடுமாற்றத்துக்குரியதாய் மாறி விடுகிறது. உங்களுடைய ஆத்துமா பிணைப்பிலிருந்து வெளியே வர தடுமாறி கொண்டிருக்கிறது. உங்களுடைய ஆவியில் ஒரு தடுமாற்றம் காணப்படுகிறது. This is not solitudeness. இது தனிமை அல்ல. You are struggling with self. நீங்கள் உங்களுடைய சுயத்திலிருந்தே தடுமாறி கொண்டிருக்கிறீர்கள். When we go into a quiet time to pray with God, நீங்கள் தனிமையான வேளைகளில் தேவனோடு கூட போய் ஜெபிக்க வேண்டும் என்றால் you have to get away from all distractions. இந்த தடுமாற்றங்களிலிருந்து முதலாவது விடுபட வேண்டும். நம்மளை திசை திருப்புகிறதிலிருந்து விடுபட வேண்டும். திசை திருப்புகிற இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும். சிலவேளை நம்மளே ரொம்ப தியானிக்க ஆரம்பிச்சிரோம். That's the biggest distraction. சில வேளைகளிலே நம்மை குறித்து நம்முடைய சுயங்களை குறித்துமே அதிகமாய் தியானித்து விடுகிறோம். About our family, about our problem, about our issues, about our future, about everything, and we are internally disturbed. சில வேளைகளில் ஜெபத்திற்கு உள்ளறையிலே போகிறோம், ஆனால் நம்முடைய குடும்பத்தை குறித்து, நம்முடைய எதிர்காலங்களை குறித்து, நம்முடைய ஊழியங்களை குறித்து இப்படியாகவே நாம் திசை திருப்பப்பட்டு விடுகிறோம். This is also a very annoying thing that will minimize the divine encounters in life. இப்படிப்பட்ட காரியங்கள் ஐயா தேவனுடைய சந்திப்புகளை ஐயா நம்மை குறைக்க பண்ணுகிறது. Sometimes people go on the other extreme. இன்னொரு ஐயா அடுத்த கட்டத்தில் இன்னொரு அதற்கு இன்னொரு கூட்டம் அப்படி போய் விடுகிறது. That means I want to separate, so they go away from the family. ஒருத்தர் சொல்றாரு ஐயா நான் தனியாய் பிரித்து ஜெபிக்க போகிறேன்னு சொல்லி தன் குடும்பத்தை விட்டு பிரிந்து போகிறார். And they don't keep up the responsibilities of the family. அங்கே தன்னுடைய குடும்பத்துக்கு நிறைவேற்ற வேண்டிய பொறுப்புகளை அவர்கள் தவிர்த்து விடுகிறார்கள். So I am not anyway recommending don't keep the responsibilities of the family. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால் ஐயா உங்களுடைய குடும்பத்தின் ஆண்டவரே காரியங்களை நீங்க விட்டு விலகி குடும்ப பொறுப்பை விட்டுட்டு போயிராதீங்க. You fulfill that. அதை நிறைவேற்றுங்கள். And then go alone and spend more time with God. அப்புறம் நீங்கள் போய் ஐயா உங்களுடைய நேரங்களை தேவனுடைய சமூகத்திலே தனியே செலவழியுங்கள். Because people are taking thoughts between the lines nowadays. ஏனென்றால் சில வேளைகளிலே ஐயா குறுகிய எண்ணங்களோடு கூட இந்த காரியங்களை நிறைவேற்றுகிறார்கள். That means when we say separate yourself, they leave everything, they just go. நம்ம பிரித்து விடுங்க, பிரித்து வாழுங்கள் என்று சொல்லுகிற பொழுது, தனியே வாங்க சொல்லுகிற பொழுது அவங்க எல்லாவற்றையும் பொறுப்புகளை விட்டு அவங்க நேராகவே போய் விடுகிறார்கள். They don't tell their wife, they don't take care of the children, they don't give money to the family, just go away somewhere. மனைவியை பொறுப்பெடுத்துகிறது கிடையாது, குழந்தைகளை பொறுப்பெடுக்கிறது கிடையாது, கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கிறது கிடையாது, நேரடியாக தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். But the truth is we are called to be more responsible to the family and also to responsible to be alone with God. உண்மை என்னவென்றால் ஐயா நாம் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்புகளை குடும்பங்களில் ஆனால் சரி எல்லா காரியத்திலும் நிறைவேற்ற வேண்டும். ஆனாலும் கூட அதற்கு பின்பாக தனிமையிலே தேவனோடு கூட நேரத்தையும் செலவழிக்க வேண்டும். That's why this solitudeness is very important. அது நிமித்தமே தனிமை என்பது அதிகமான முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கிறது. In the 40 years when he was going through these rough patches in the desert,
in the wilderness, Moses has learned to quiet his soul. இந்த 40 வருஷம் இந்த வனாந்தர ரீதியிலே அவன் கடந்து போகிற பொழுது, இந்த கடுமையான சூழ்நிலைகளுக்குள்ளே அவன் கடந்து போகிற பொழுது அவன் ஒன்றை கற்றுக்கொண்டான், என் ஆத்துமாவை நான் அமைதிப்படுத்த வேண்டும் என்று He சொல்லி. had lot of hurts. அவன் அநேக காயங்கள் உடையவனாய் Because காணப்பட்டான். he was trying to do something good to a Hebrew, and then because of that fellow he became a fugitive. அவன் அந்த எபிரேயனுக்கானாலும் சரி, தன்னுடைய ஜனத்துக்கானாலும் சரி நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்பினான். ஆனால் அவர்களால் அவன் காயப்பட்டான். And then he might have had a bad experience coming and living in his father-in-law house. அதற்கு பின்பாக தன்னுடைய மாமனார் வீட்டிலே வாழுகிற பொழுதும் அவன் அநேக காயங்களை பெற்றிருக்க கூடும். We don't have a great detail about how his wife handled him. நம்ம இங்க இந்த இடத்துல ஐயா அவனுடைய மனைவி எப்படி அவனை நடத்தினாள் என்பதை குறித்து நமக்கு குறிப்பு சொல்லப்படவில்லை. Generally all married people will have some kind of problem. ஒரு பொதுவாக எல்லா திருமணமான மனிதர்களும் ஏதோ ஒரு பிரச்சனையின் வழியாய் நிச்சயமாய் கடந்து போக வேண்டியது Somebody இருக்கிறது. says there is no problem in my marriage, then we have to secretly analyze whether they are married. இப்பொழுது ஒருவன் எங்க குடும்பத்துல ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னு சொன்னா நம்ம ரகசியமாக அதை நம்ம சோதித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. என்ன சோதிக்கணும்னா அவனுக்கு திருமணம் உண்மையா ஆயிச்சான்னு சோதிக்கணும். என்ன சோதிக்கணும்னா பிரச்சனை இருக்கா இல்லையான்னு உண்மையிலே அவனுக்கு திருமணம் ஆயிடுச்சான்னு சோதிக்க வேண்டியது. Because every marriage have some problems. ஏனென்றால் எல்லா வாழ்க்கை திருமணம் ஆன வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது. If we say I am free from all family burdens, then I don't think that is the right statement. இப்போ ஒருவன் ஐயா என் குடும்ப பிரச்சனை வந்து நான் ஃப்ரீயா இருக்கிறேன்னு சொன்னாலோ நான் சொல்றேன் அது உண்மையான நிகழ்வு அல்ல. Because the entanglement of this world is like that. ஏனென்றால் இந்த உலகத்தோடு இருக்கிற காரியம் அப்படிப்பட்டதா இருக்கிறது. But Moses learned to quiet himself. ஆனால் அதன் மத்தியிலும் மோசே தன் ஆத்துமாவை அமைதிப்படுத்த பழகிக் கொண்டான். This is a very important statement. இது ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு. Without solitude it is a virtually impossible to live a spiritual life. தனிமைப்படுத்துகிற நேரம் உங்களுக்கு இல்லை என்றால் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஐயா தேவனோடு சந்திக்கிற நிகழ்வுகளை நீங்கள் அனுபவிக்க முடியாது. You have to give high priority to be alone with God. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் மிக முக்கியத்துவமான கொடுக்க வேண்டிய காரியம் என்றால் நீங்கள் தேவனோடு நெருங்கிய ஒரு நேரத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். You give priority to pray with your prayer team. அதற்கு பின்பு நீங்கள் உங்கள் ஜெபக்குழுவோடு இணைந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். Then you give priority to go on ministry. அதற்கு பின்பு உங்கள் ஊழியத்துக்கு போய் உங்கள் ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு முக்கியத்துவம் கொடுங்க. But the first thing is you become solitude, separate yourself, sanctify yourself and be alone with God. முதன்மையான காரியம் என்னவென்றால் முதலாவது உங்களை நீங்கள் தனிமைப்படுத்திக் கொண்டு பரிசுத்தப்படுத்திக் கொண்டு தேவனோட தனிமையா இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். These three things are very important. இந்த மூன்று காரியங்களும் மிகவும் முக்கியமான ஒன்று. From Matthew chapter 6 verse 6 we can see that. மத்தேயு 6:6 இலிருந்து இப்படியே நாம் அறிந்து கொள்ளலாம். The closet. அறைக்குள்ளே போய் உங்களுடைய அறை கதவை பூட்டி. And then the second thing is secret. இரண்டாவது காரியம் ஐயா இந்த ரகசியம். That means only in the closet you will have secret time with God. அது என்னவென்றால் நீங்கள் அந்தரத்திலே இருக்கிற பொழுதுதான் அந்த கர்த்தரோடு இருக்கிற அந்த ரகசியமான நேரம் உங்களுக்கு அமையும். These are all two invisible things. இது காணக்கூடாத ரெண்டு முக்கியமான காரியம். Going into the closet, அறைக்குள்ளே போவது, and then having a secret fellowship with him. கர்த்தரோடு கூட ரகசிய ஒரு ஐக்கியம் வைத்துக் கொள்வது. The third thing is open reward. மூன்றாவது காரியம் ஐயா வெளிப்படையான ஒரு நன்மை. But we go into the open prayer, open closet and open secret. ஆனால் நாம் என்ன செய்கிறோம் ஐயா வெளிப்படையான இடங்களுக்குள்ளே போய் வெளிப்படையான காரியங்களை பேசி ஐயா ஸ்தோத்திர நன்மைகளை நாம் கெடுத்துக் கொள்ளுகிறோம். But the Bible gives us the proper principles how to apply this. ஆனால் வேதாகமம் ஐயா எப்படி அதை நாம் ஐயா செய்ய வேண்டும் என்று முறையாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. A life of solitudeness, தனிமையாய் தேவனோடு செலவழிக்கிற நேரங்கள், being alone with God, தனிமையாய் தேவனோடு இருக்கிற நேரங்கள், close your closet, உங்களுடைய அறைக்கதவை பூட்டுங்கள், and have a secret fellowship with him, ரகசியமாய் தேவனோடு கூட ஐக்கியம் வைத்துக் கொள்ளுங்கள். You set your meeting with God. கர்த்தரோடு சந்திக்கிற நேரத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். Sometimes people say God is not meeting me. சில வேளைகளில் மக்கள் சொல்லுகிறார்கள் தேவன் எங்களை சந்திக்க வரவில்லை. You set the meeting. நீங்கள் மீட்டிங்கை சந்திக்கிற காரியங்களை ஏற்படுத்திக்கிறீங்க. அந்த சந்திப்புக்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். Set that, prepare yourself, நீங்கள் and then முதலாவது surely God will come. தேவனை சந்திக்கிறதுக்காக ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள்.
கர்த்தர் உங்களை சந்திப்பார். Hallelujah. But nowadays people are so busy. ஆனால் இப்பொழுது மக்கள் ஐயா தேவனை சந்திக்க கூடாதபடி ஐயா பல தங்கள் பல காரியங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுகிறார்கள். ரொம்ப அலுவல்கள்ல இருக்கிறாங்க, மிகுதியான அலுவல்கள். Then we say, where is God? What he is doing? அப்பொழுது சொல்லுகிறோம், அலுவல்களை சிக்கிக்கொண்டு சொல்லுகிறோம், எங்க கர்த்தர் இருக்கிறாரு, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு? You spend more time with him. நீங்கள் தேவனோடு கூட தனிமையிலே அதிக நேரம் செலவழியுங்கள். There will be open reward. அங்கே உங்களுக்கு வெளிப்படையான ஐயா நன்மைகளை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. Hallelujah. Hallelujah. We will have an open development of our ministry. உங்களுடைய அந்தரங்கத்திலே செலவழிக்கிற நேரங்கள் வெளிப்படையாய் உங்களுடைய ஊழியத்திலே பலனை கொண்டு வந்து விடும். Amen. Amen. You will have a different encountering blessings in our life. நீங்கள் தேவனோடு சந்திக்கிறதின் மூலமாக ஐயா வெளிப்படையான ஆசீர்வாதங்கள் ஐயா உங்களை தேடி வரும். So the fourth thing that we want to emphasize from the life of Moses, he was alone with God. நான்காவது காரியம், மோசேயினுடைய வாழ்க்கையிலிருந்து நான் முக்கியப்படுத்தி காண்பிக்கிற ஒரு காரியம், தேவனோடு தனிமையாய் செலவழித்த நேரங்கள். Let's learn these principles from this place. இந்த காரியத்தை நாம் இந்த பகுதிகளிலிருந்து கற்றுக்கொள்ளுவோம். If we have reduced our personal time, we should increase it. நாம் தேவனோடு சந்திக்கிற நிலைகளிலே தனிப்பட்ட நேரங்களில் குறைத்திருப்போமானால் தயவு செய்து அதை அதிகரித்துக் கொள்ளுங்கள். I generally tell this to people, don't run too much. நான் எப்பொழுதுமே மக்களுக்கு சொல்லுகிற ஒரு ஆலோசனை, அதிகமாய் ஓடிக்கொண்டே இருக்காதீங்க. You will become very tired. நீங்கள் ஒரு நாள் சோர்ந்து போவீர்கள். But if you are spending more time in his presence, ஆனால் அதற்கு மாறாக தேவனோடு கூட அதிக நேரம் செலவழிப்பீர்கள் ஆனால் you will become more fresh in life. நீங்கள் ஐயா உங்களுடைய ஆவிக்குரிய காரியங்களிலே அதிகமாய் உற்சாகம் உள்ளவர்களாய் காணப்படுவீர்கள். You will become very rejuvenated in life. நீங்கள் ஐயா அதிகமாக புதுப்பிக்கப்படுகிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்வீர்கள். We are all pursuing for that. நாம் எல்லோருமே அதை நோக்கித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். If you are truly listening to these words, I pray that you will take it very seriously. And let's all increase our prayer time. நீங்கள் உண்மையாக என்னுடைய வார்த்தையை கவனிப்பீர்களானால் இதை முக்கியம் வாய்ந்ததாக கருதி உங்களுடைய தனிப்பட்ட விதத்திலே இருக்கிற தெய்வீக சந்திப்புகளை நீங்கள் அதிகரித்துக் கொள்ளுங்கள். See, ministry is always demanding. ஊழியம் என்பது அதிகமாய் நம்மிடத்திலிருந்து ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறது. They will call us to hundreds of prayers. நம்மை அதிகமாய் ஊழியங்களுக்கு அழைக்கலாம். If we are a good prayer people will call us, please come, we'll pray. நாம் ஜெப வீரர்களாய் இருக்கிற பொழுது अनेक மக்கள் கூப்பிடுவாங்க, வாங்க வாங்க எங்களோடு கூட சேர்ந்து ஜெபிங்கன்னு சொல்லி அழைப்பாங்க. If you are a great worship leader, people will call, come, we'll worship together. நீங்க ஆராதனை வீரர்களாய் இருக்கிற பொழுது ஜனங்கள் உங்களை அழைத்து அனுப்புவாங்க, வாங்க வாங்க எங்களோடு கூட சேர்ந்து நீங்களும் ஆராதிங்கன்னு சொல்லி. If you are a preacher, then you will get hundreds of appointments. நீங்கள் ஒரு போதகராய் இருக்கிற பொழுது अनेक இடங்களில் உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். But I tell you, ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், replace our solitudeness with God. ஆனால் இந்த காரியங்கள் எல்லாம் தேவனுடைய தனிப்பட்ட நேர செலவிடுதலை என்னிடத்திலிருந்து பறித்து கொள்ள கூடாது. Because God meets everyone when they are alone. ஏனென்றால் தேவன் அவர்கள் தனிப்பட்ட விதத்தில் இருக்கிற பொழுது அவர்களை சந்திக்கிறார். He meets us when we are corporate also, but the greatest moments all starts when we are alone with God. நாம் குழுவாய் இருக்கிற பொழுதும் தேவன் சந்திக்கிறார், உண்மைதான். ஆனால் அதிக அளவிலே தேவன் சந்தித்த நபர்கள் தனிமையிலே இருக்கிற வேளைகளில் தான். Hallelujah. Hallelujah. Let's close our eyes in prayer. கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். Heavenly Father, பரலோக தந்தையே, Lord, thank you for elevating this truth into our minds this evening. ஆண்டவரே, இந்த நற்செய்தியை எங்களுடைய மனதிலே பதிய வைக்கிற அளவிற்கு எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். Lord, help us to have more personal quiet time with you, so Father. ஆண்டவரே, ஐயா உம்மோடு கூட நாங்கள் தனிப்பட்ட நேரங்களை செலவழிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. Help us not to waste and while away our time with things that are not pleasing you, Lord. ஆண்டவரே, எங்களுடைய நேரத்தை உமக்கு பிரியமில்லாத முறையிலே பிரியமில்லாதவர்களோடு செலவழிக்க ஆண்டவரே எங்களுக்கு அனுமதிக்காதீங்க. ஆண்டவரே, Lord,
help us to live as sanctified moments. ஆண்டவரே ஆண்டவரே ஒரு பரிசுத்தமாக்கப்பட்ட ஆண்டவரே காலகட்டத்திலே காரியங்களிலே நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. Lord, speak to our hearts. ஆண்டவரே எங்கள் இருதயத்தோடு நீங்க தனிப்பட்ட விதத்திலே பேசுவீராக. Provoke our spirit. ஆண்டவரே எங்களுடைய ஆவியை தட்டி எழுப்புவீராக. And give us an ability to stay in your presence more time, Lord. ஆண்டவரே நாங்கள் உம்முடைய ஆண்டவரே சமூகத்திலே நேரத்தை செலவழிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. Lord, help us. எங்களுக்கு உதவி செய்யுங்க. Let your mercy be upon us. எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க. Let your grace be upon us, Lord. ஆண்டவரே உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். Not only we should be hearers, but we also want to be doers of this word. ஆண்டவரே இந்த வார்த்தையை நாங்கள் கேட்பதோடு விட்டு விடாதபடி இந்த வார்த்தையின்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. Give us more ability, Lord. ஆண்டவரே நீங்க எங்களுக்கு ஆண்டவரே தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுங்க. In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். ஆமென்.